திண்டுக்கல்லில் மின் கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் ஆவின் பாலகத்தில் 3,00,000 மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசம். திண்டுக்கல் தலைமை தபால் அலுவலகம் அருகே விவேக் என்பவர் ஆவின் பாலகம் நடத்தி வருகிறார். இன்று வழக்கம் போல் அதிகாலை ஆவின் பாலகத்தை திறந்து வியாபாரம் செய்து வந்த நிலையில் இரவு 11 மணி அளவில் ஆவின் பாலகத்தை மூடிவிட்டு அவர் இல்லத்திற்கு சென்றுள்ளார். விவேக் சென்ற சிறிது நேரத்தில் அவரது பாலகமானது மளமளவென தீப்பற்றி எரிய துவங்கியது. உடனே அங்கிருந்த பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த ஆவின் பாலகத்தை 1 மணி நேரம் போராடி இளைஞர்களின் உதவியோடு தீயை அணைத்தனர். மேலும் அங்கு விரைந்து வந்த திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்துறையினர் ஆவின் பாலகம் முற்றிலும் எரிந்து நாசமானது மின் கசிவு காரணமாய் அல்லது கடையில் வைக்கப்பட்டிருந்த கேஸ் சிலிண்டரில் லீக் காரணமாய் எரிந்ததா என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நள்ளிரவில் மளமள என தீப்பிடித்து எரிந்த ஆவின் பாலகம் முற்றிலும் எரிந்து சுமார் 3,00,000 மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது.